விஜய் சினிமா விட்டு போகுது, சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதானே? என்ன இழப்பு இல்லை, செத்து போயிடுவான எல்லாருமே. கோடம்பாக்க கழிசறை கழிவறை தான் சினிமா. உங்களுக்கு யாரா கூப்பிட்டா? இவர் இதை தியாகம் பண்றாரு. நான் சினிமா விட்டுட்டு வர்றது தியாகம் பண்றாரு. ஆமா, அதாவது சினிமா விட்டுட்டு வர தியாகம், திரிஷாவை விட்டுட்டு வர தியாகம், கீர்த்தி சுரேஷை விட்டுட்டு வர தியாகம், இதுதான் தியாகம். நேத்து ராத்திரி அம்மா டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடைபோட ஆளே இல்லை, ஒரு தலைவன் சொன்னார். உடல் அசைவுகளை, ஆண்களையும் பெண்களையும் உடல் அசைவுகளை, காம உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு அப்பா இல்ல அம்மா இல்ல, ஸ்டிக் இருக்கு, பால் இருக்கு, விளையாடு. அதுல ஒரு கருத்து இருக்காங்க. என்ன கருத்து? கருத்து தானே. கல்யாணம் ஆயிருச்சு, புதுசா இருக்கா, ஆனா விஜய்கிட்ட புள்ள பத்திரிக்கணும் நான் விரும்புறேன்னு ஒரு ரசிகை சொல்றான். 1 லட்சம் ரசிகை சொன்னதுக்கு சமம். தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன ஆகிறாரு? என்ன ஆவாரு நினைக்கிறீங்க? என்ன ஆவாரு? இந்த டோப்பா பார்ட்டிய 5 வருஷம் போச்சுன்னா என்ன ஆகும்? டோப்பாவில சாயம் போயிடும், மறுபடியும் பழைய சொட்டை வந்துடும். வந்த பிறகு இந்த ரசிகைகளா அடுத்து விஜய் பையன்கிட்ட போயிடுவாங்க. இந்த மலேசியா கூட்டம் ஓட்டாக மாறாது. ஓட்டா கண்டிப்பா வாய்ப்பே தமிழ்நாட்டில் பார்க்கறோம், ஓட்டு போட மாட்டாங்க. 26 விஜயுடைய அரசியல் வரலாறு முடிந்து போகும். திரிஷாவோடு ஜெகதீஷ் பழனிசாமியோடு தனி விமானத்தில் கோவாவுக்கு போய் கேரளா பணிக்கர்கள், நம்பியுதிரிகள் அத்தனை பேர் புதிய யாகம் வளர்த்தி அந்த 41 பேர் இறந்து போனதுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணி இந்த 41 பேருடைய ஆவி அங்க வந்து ஈரோடு தியாகத்துல விஜய் நெய் ஊத்துனாரா? நெய்யும் ஊத்திருப்பாரு. நீங்க காமராஜரை தியாகின்றீங்க, கற்கனை தியாகின்றீங்க, அவங்க விஜய தியாகின்றாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. மலேசியா விழா மேடையில திரு விஜய் அவர்கள் பேசுகிற பொழுது 33 ஆண்டு காலம் தமிழ் சினிமாவில் தான் இருந்ததாகவும், நான் நன்றின்றத வார்த்தையில சொல்ல மாட்டேன், நன்றியை காட்டுவேன் திரு விஜய் பேசியிருக்காரு. அது என்ன நன்றி? நன்றி எப்படி காட்டுவாரு? ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடக்கிற பொழுது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்புன்னு சொன்ன விஜய் இதை பத்தி பேசல. ஆனா மலேசியால எப்படி நன்றியை காட்டுவேன்றாரு. எப்படி அதை பாக்குறது? இல்லைங்க, அவர் நன்றியை காமிச்சாரோ இல்ல வேற எதுவும் காமிச்சாலுமே பாஜக கூட்டணிக்குள் விஜய் வராமல் தப்பிச்சாருன்னா அவர் சரியான அரசியல்வாதி. இங்க 41 பேர் மரணத்தில் சிபிஐ வழக்கு தொடராமல் விட்டால் இவர் பாஜக கூட்டணி, வழக்கு தொடுத்தால் இவரு அதோட அரசியல் கூட்டணியை முடிஞ்சு போச்சு. ஆனா மேடையில சொல்றாரு, நான் கூட்டணி அமைச்சிட்டேன், மக்களோட தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி. இல்ல, விஜயகாந்த் சொன்னாரு மக்களோடு கூட்டணி, ஆண்டவனோடு கூட்டணி. கடைசியா ஜெயலலிதா பின்வாசல் மூலியா கூட்டணி வச்சுக்கிட்டாரு, எதிர்கட்சியா வந்துட்டாரு. அதோட காணாமையே போயிட்டாரு, நாக்க கடிச்சாரு, காணாமையே போயிட்டாரு. அதே போல நீங்க சிரஞ்சீவி எடுத்துங்க, அதே போல விஜயகாந்த் போல ஜெயிச்சாரு, எம்எல்ஏ வந்தாரு, இப்ப ஆளைய காணும். ஆனா இலக்க நோக்கி போல இலக்கே கிடையாதுங்க, சினிமாக்காரனுக்கு இலக்கே கிடையாது. ஆனா திருப்பி ஒரு வார்த்தை சொல்லப்படுது, விஜய் சினிமா விட்டு போகுது, சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதானே? என்ன இழப்பு இல்லை, செத்து போயிடுவான எல்லாருமே. வீட்டுக்கு 3 முடி அரிசியே கிடைக்குது. அசிங்கங்கள், அதாவது நான் தான் திருப்பி கோடம்பாக்க கழிசறை கழிவறை தான் சினிமா. உங்களுக்கு யாரா கூப்பிட்டா? காமராஜர் கக்கனை எந்த சினிமால நடிச்சான்? பெரியார் எந்த சினிமாலே நடிச்சாரு? விஜய் சினிமா இதோட கடைசி படம் விஜய் சொல்றாரு, நம்புறீங்களா? எங்க கடைசி படமா முதல் படமாங்க? நான் என்ன கேக்குறேன், கக்கை எந்த சினிமா நடிச்சாரு? கிடையாது. நான் மந்திரியான போது செருப்பே ஓட்டினார், அவரை அமைச்சராக்கலையா? காமராஜர் எந்த படத்தில் நடிச்சாரு? எந்த வேஷம் போட்டாரு? எந்த கதாநாயகர் டூயட் பாடினாரு? முதலமைச்சர் ஆகலையா? பெரியார் சாகர வரை 2 சிறுநீரகமும் பழுதடைந்து மூத்திரை சட்டியை வச்சுக்கிட்டு இப்படி உலகத்துல சினிமாவா எடுக்க முடியுமாயா? அதுவே கடினம், காட்சி எடுக்கிறதே கடினம். அப்போ இப்படி மக்கள் கோடியா கூஞ்சான இதுதான் தியாகம், இதுதான் அரசியல். இவர் இதை தியாகம் பண்றாரு, நான் சினிமா விட்டுட்டு வர்றது தியாகம் பண்றாரு. ஆமா, அதாவது சினிமா விட்டுட்டு வர தியாகம், திரிஷாவை விட்டுட்டு வர தியாகம், கீர்த்தி சுரேஷை விட்டுட்டு வர தியாகம், இதுதான் தியாகம். அப்போ தியாகம்னா அடுத்த தலைமுறைக்கு என்னவென்று கொண்டு போய் சேர்க்காத ஒரு தலைமுறையை வளர்ந்துருச்சு. அது அண்ணாதுரை தான் அது பண்ணாரு. நீங்க உண்மையை சொல்லுங்க, இவ்வளவு பேசலாம், பெரியாரை பேசுங்க, அம்பேத்கரை பேசுங்க, காமராஜரை பேசுங்க, கக்கண்ணை பேசுங்க, ஐயா நல்லக்கண்ணை பேசுங்க. ஆனா மலேசியால இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, இந்த கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க? கலை யதார்த்தம், அதாவது பெரிய கூட்டம் வந்து இல்ல அது வர சார், அங்கெல்லாம்
சினிமா தாக்கமே இல்ல மலேசியால கிடையாது. இல்ல இல்ல. நீங்க லண்டன்ல போனீங்க இதை விட கூட்டம் வரும். பிரான்ஸுக்கு போனா இதை விட கூட்டம் வரும். பிரான்ஸுக்கு போனா சுவிட்சர்லாந்துக்கு போனா இதை விட கூட்டம் வரும். ஏன்? அவனுக்கு அதாவது எம்ஆர் ராதா தான் சொல்லுவார், டேய் நாங்கெல்லாம் சினிமாவில் நடிக்கிற கூத்தாடிங்கடா. இதே மலேசியால பேசியிருக்காரு. இதே மலேசியால பேசி இப்போ அந்த ஆடியோ இருக்கு. நீங்க வேலை பாக்குறீங்களா, நீங்க குடும்பத்தை காப்பாத்துறீங்களா, சொத்தை காப்பாற்றி உங்களை முதல்ல பாதுகாத்துங்கடா. நாங்க கூத்தாடி பயிலோடா, இங்க பேசிட்டு துட்டை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். நீங்க உங்களுடைய வாழ்க்கை இழந்துடாதீங்களா. இப்படி எம்ஆர் ராதா சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு நடிகர், இப்படி ஒரு நடிகர் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் சினிமா கவர்ச்சி, பாலியல் வக்கரங்கள், அதாவது உடல் அசைவுகளை, காம உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய அந்த உடல் அசைவுகளை, ஆண்களையும் பெண்களையும் உடல் அசைவுகளை, காம உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு நடிகர். உங்களுக்கு ரசிக்க தெரியல கலை அப்படின்றாங்க பாக்குறோம். கலை என்பது வேறு, கவர்ச்சி என்பது வேறு, பாலியல் வக்கரங்கள் என்பது வேறு. நீங்க பானுமதியும் பத்மினி படம் எடுக்கும் போது கேமராவை பின்னாடியே வைக்க முடியாது, கேமரா உடைஞ்சு போயிடும். பானுமதி பத்மினியா நடிக்கும் போது கேமரா, அதாவது நடிப்பு என்பது முக பாவனையை பதிவு செய்வதுதான் நடிப்பை தவிர உடல் பாவனை. இவன் என்ன எங்க கேமரா வைக்கிறான்? காவாலா பாட்டு எங்க ஆடுது? காவாலா பாட்டு எங்க ஆடுது? ரஜினிக்கே காவாலா பாட்டு காமிக்க வேண்டியது. தமனாவுடைய இடுப்புல கேமரா வச்சிடலாம். அவர் கடைசியா அதுக்கு முந்தி அப்படியே போங்க சிலுக்கு சிலுக்கு நேத்து ராத்திரி எம்மா இதாடாத்துக்காக கலை, இதா கலை. பழைய அதுக்கு முந்தி ஜெயமாலினி பாட்டு இருக்கும், குழுக்கள் நடனம். அந்த மாதிரி வரும்போதே 2 பீஸோட கச்சை இருக்கும், கீழே ஒரு கச்சை இருக்கும். இதுதான் இப்படி தாண்டா இந்த இனத்தை கொண்டு வந்தீங்க. இல்ல இப்ப நீங்க இப்ப ஆரம்ப கால விஜய் படங்கள் எப்படியா இருந்தது சார்? எல்லாமே டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடைபோட ஆளே இல்லை. ஒரு தலைவன் சொல்றாங்க, அப்பா இல்ல அம்மா இல்ல, ஸ்டிக் இருக்கு, பால் இருக்கு, விளையாடு. அதுல ஒரு கருத்து இருக்கா? என்ன கருத்து? கருத்து தானே இது. அப்பா அம்மா விளையாட்டு வாடலாம் ஒரு கருத்து. இதெல்லாமா சொல்லி கொடுப்பாங்க. இந்த கருத்தை கேட்கதான் இவ்வளவு கூட்டம் வராங்க மலேசியா. அவ்வளவு கூட்டம் வந்து நிக்கிறாங்க. ஆமா எல்லாம். நீங்க இப்ப ஒரு பெண்ணை நான் பார்த்தேன், தலையை அதை பாத்தீங்களா? நீங்க பார்த்தேன் அந்த வீடியோ பாத்தீங்களா? அது பொண்ணு நீங்க அடுத்த நாள் இன்னொரு 10 நாள்ல நிர்வாணமா எப்படி ஆடும்? ஒரு படித்த ஒரு பண்பாளரா, ஒரு அப்பா. மலேசியா ரசிகையா? மலேசியா தான் நான் சொல்ல, தமிழ்நாட்டு ரசிகை இல்ல, மலேசியா ரசிகை. இதை விட என்ன மோசமா இருக்கு? அதாவது எனக்கு புருஷனை கல்யாணம் ஆயிடுச்சு, நான் விஜய்க்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும் ஒரு ரசிகை சொன்னான். அத்தனை பெண்களும் இந்த முடிவு எடுத்து அந்த நாடு எங்க போகுன்னு சொல்ல. கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் இருக்கான், ஆனா விஜய்கிட்ட புள்ள பெற்றுக்கணும்னு நான் விரும்புறேன்னு ஒரு ரசிகை சொல்றான். 1 லட்சம் ரசிகை சொன்னதுக்கு சமம். இந்த சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? இல்ல விஜய் சினிமா விட்டு போனா சினிமா படுத்துருன்றாங்க. உண்மையா சினிமா படுத்துருன்றாங்க விஜய் போனா. எம்ஜிஆர் இருந்தார், சிவாஜி இருந்தார், பியு சின்னப்பா இருந்தார், தியாகராஜ பாகவதர், என்எஸ்கே இருந்தார், எம்ஆர் ராதா இருந்தார், சிவாஜி கணேசன், அவர்கள் எல்லாம் இருக்கும்போது படுக்காது சினிமாவா படுக்கும். இது ஒரு பில்டப் தான். நீங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன ஆகிறாரு மட்டும் பாருங்க. என்ன ஆவாரு? என்ன நினைக்கிறீங்க? என்ன ஆவாரு? ரீஎன்ட்ரி கொடுப்பாரா சினிமாவுக்கு? 5 வருஷ காலம் அரசியல் பண்ணுவாரா விஜய்னு பாருங்க. தாக்கு பிடிக்க மாட்டாரா என்ன? விஜயகாந்துக்கு என்ன நேர்ந்தது, சிரஞ்சீவிக்கு என்ன நேர்ந்தது, சிவாஜிக்கு என்ன நேர்ந்தது, இதுதான் விஜய்க்கும் நேரும். எப்போ? 26க்கு பின்னால். 26, 31, 5 வருஷம் இருக்கு. இந்த 5 வருட காலம் அரசியல் பண்ணுவாரா விஜய்? ஆதவர்ஜுனா கூட இருப்பாரா? நிர்மல் கூட இருப்பாரா? புஷி இருப்பாரா? அதுதான் அரசியல். விஜயகாந்த் இல்ல, சிவாஜி இல்ல, சிரஞ்சீவி இல்ல, எம்ஜிஆர் ஒருவர் தான் நின்னார். இல்ல நீங்க 5 வருஷம் விஜய் அரசியல் பண்ணுவாரான்னு கேக்குறீங்க. அவர் தெளிவா சொல்றாரு, அடுத்த 30 வருஷம் அரசியல் பண்ணுவேன்றாரு. பேசியிருக்காரு. இல்ல 30 வருஷம், இப்ப 50 ஆச்சு, 80 வயசு வரைக்கும் அரசியல் பண்ணுவார். ராஜாஜியை போல, பெரியாரை போல அரசியல் பண்றேன்னு சொல்றாரு. இதே ரசிகர்களை வைத்துக் கொண்டு அப்ப ரசிகர் 5 வருஷம் கழிச்சு நீங்க நடக்க முடியல. இப்பவே அந்த டயட்டீஷியன் சொல்றது 5 லட்சம் ரூபாய் சம்பளம் டாக்டருக்கு. 2 இட்லி தான் சாப்பிடணும், பாதாம் பருப்பு 7 சாப்பிடணும், முந்திரி பருப்பு 3 சாப்பிடணும், கோதுமை தோசை 1 தான் சாப்பிடணும். இப்படி வச்சிருக்கானுங்க. விஜய் இப்ப படுத்தாருன்னா எந்திரிக்க முடியாது. நேற்று நடந்த ஒரு முது கீழே விழுந்துட்டார் பாத்தீங்களா கூட்டத்துல? ஆமா ஆமா, இதுதான் நிலைமை. அப்போ 31ல கண்ணமெல்லாம் குழி விழுது. அமித்ஷா போட்டு ஒரு வாரம் ஜெயில போட்டாருன்னா வெளியில வரும்போது விஜய் வரைஞ்சி டோப்பாலாம் கழட்டிடுவானுங்க. டோப்பா வச்சிருக்காரு. ஆமா, டோப்பாலாம் முதல்ல வருமான வரித்துறை இதுல இருந்து கூட்டு வந்தானல்ல, எங்க
நெய்வேலியில கூட்டு வந்தான்ல கார்ல அந்த பக்கம் இந்த ஆமா, பக்கம் ஆமா. நடுவில் உட்கார வச்சு கூட்டு வந்தான்ல அந்த ஃபுட்பால் இப்படியே ஆமா. உட்காந்து அப்ப டோப்பாலாம் கழட்டிட்டானுங்க உள்ளது ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணாங்க. சொட்டத்தலையா விஜய்? ஆமா ஆமா அப்படிங்களா? ஆமா ஆமா பாதி ஏங்க ரஜினி இப்ப டோப்பா வைக்கிறது இல்ல வைக்கிறது இல்ல. ஆமா, அவர் வெளிப்படையா இருந்துடுறாரு. ஆமா இவரெல்லாம் டோப்பா பார்ட்டி, இவரு டோப்பா பார்ட்டி. இந்த டோப்பா பார்ட்டிய 5 வருஷம் போச்சுன்னா என்ன ஆகும்? டோப்பாவில சாயம் போயிடும், மறுபடியும் பழைய சொட்டை வந்துடும். வந்த பிறகு இந்த ரசிகைகளா அடுத்து விஜய் பையன்கிட்ட போயிடுவாளுங்க. இளைஞர்கள் புதுசு புதுசா வர்றான்ல 25 வயது இளைஞர்கள். அது அப்போ இந்த கவர்ச்சி என்பது எங்க போயிடும்? முடியோட போயிடும். முடியோட போயிடும். முடினா நீங்க வேற ஒண்ணு சொல்லுவீங்க. ஆமா ஆமா இது அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இது புது வரவு. இந்த மலேசியா கூட்டம் ஓட்டாக மாறாது. ஓட்டா கண்டிப்பா மாறாது. வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. தமிழ்நாட்டுல பாவரும் ஓட்டு போட மாட்டாங்க. 26 விஜயுடைய அரசியல் வரலாறு முடிந்து போகும். அந்த லேடியோட வீடியோ பார்த்துமா இப்படி சொல்றீங்க? நீங்க வீடியோ பார்த்துட்டுமா சொல்றீங்க? மனநோயாளி அந்த புள்ள. அப்பா அம்மா சரியா வளர்க்கல. அந்த பொண்ணு மேல தப்பு இல்ல, அப்பா அம்மா மேலதான் தப்பு. இந்த பெண்ணை பல பெண்கள் பின்தொடர்ந்தால் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. பாக்குறாங்க, ஆயிரக்கணக்கில் பாக்குறாங்க. இதே போல ஒரு 1000 தமிழச்சிகள் இருந்தா அந்த தமிழச்சியோட குடும்பம் என்ன ஆகுன்னு பாருங்க. குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடும். நடுத்தெருவுதான். அவ என கேட்டா அந்த சகோதரி மனநோயாளியாக நீங்க புத்தி பேதலிச்சு நிர்வாணமாக நீங்க ஓட போறா எழுதி வச்சு கேட்டா விஜய் மீது இருக்கிற காதல் அன்புன்றாங்க. ஆமா ஆமா தியாகம்ன்றாங்க. ஆமா நீங்க எங்க அண்ணன் தியாகம் பண்ணிட்டாருன்றாங்க. 200 கோடி ரூபாய் சம்பளத்தை தியாகம் பண்ணிட்டாருன்றாங்க. கல்யாணம் பண்ண பெண்ணை நான் விஜய்க்கு புள்ள பெற்றே ஆகணுங்கிற முடிவு இருக்கு. புருஷன் தடுத்தாலும் ஆமா ஆமா அப்படியா? அப்பா தடுத்தாலும் மகாதேவி இல்லையால் மரணதேவி. யாரு தடுத்தாலும் விஷ வச்சு கொண்டு வருவாங்களா ஒருத்தி. 9 ஓட்டு இருக்கு, நான் ஓட்டு போட்டுருவேன். 8 ஓட்டு விஜய் உழுகல, குடும்பத்தை சோத்துல விஷம் வச்சிருவாங்க ஒருத்தி. அப்போ மகள் தாய் தந்தை யாராக இருந்தாலும் இல்ல விஷம் தான். விஜய் என்ன டால்ஸ்டாயா, சாக்ரட்டிஸா, அரிஸ்டாட்டிலா, புரூனோவா, லெனினா? டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடைபோட ஆளே இல்ல, விளையாட பாலின உணர்ச்சிய தூண்டுகிற ஒரு 4ஆம் தர நடிகை. இதை தவிர ஒண்ணு இல்ல. இந்த மண் பெரியாரை பார்த்தது, காமராஜை பார்த்தது, கக்கனை பார்த்தது, ரெட்டமலை சீனிவா, எவ்வளவு பெரிய தியாகிகள். நான் மந்திரி ஆனவதை செருப்பே போட்டேங்க. நீங்க காமராஜரை தியாகின்றீங்க, கற்கனை தியாகின்றீங்க, அவங்க விஜய தியாகின்றாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சியா? 2K கிட்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க, விஜய் தான் தியாகின்றாங்க. ஆனா இந்த விழாவுக்கு அவங்க குடும்பத்துல சார்ந்த மனைவி மகள் யாருமே வரல. என்ன இல்ல, அது சோசிகாரன் சொல்லிட்டான். பொண்டாட்டி உள்ள அப்பா ஆத்தா யாரையும் சேர்த்தாது. உள்ள நிறைய உத்தராட்சி கொட்டையா போட்டிருக்காரு விஜய். சாய்பாபா பக்தரா? மந்திரவாதி மந்திரிச்சு கொடுத்தது. இப்போ யோகி ஆதித்யநாத் போல பிரம்மச்சாரியார், மோடியை போல பிரம்மச்சாரியார், சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு மோடி பிரம்மச்சாரியா பல பேரும் தொடர்பு இருக்குன்னா ஆளை காண. இவர் சுப்பிரமணிய சாமி எங்கேயோ பூடி வச்சுட்டானுங்க. ஆளை எங்கேயா இருக்காரு? அது ஆளை தேடிட்டு இருக்கானுங்க. அது RSSக்கு அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து. நம்ம பார்க்கணும், நம்ம தமிழர்களுக்கு நம்ம தேவையில்லை. அது RSSக்கு சுப்பிரமணிய சாமி அந்த மாதிரிதான் விஜய். சுசாமி அவருக்கு இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு ஜோசாமி இருக்காரு. ஆமா, இப்போ விஜயுடைய அரசியல் எதை நோக்கி போகிறது என்பது இந்த 26 தேர்தல்ல ஆரம்பிக்க போறது எப்போ, முடிய போறது எப்போ என்பது தெளிவா தெரிஞ்சு. அண்ணியோட ஆலோசனை இருக்கு, அதாவது எல்லாருடைய ஆலோசனை இருக்கு. யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா ஆமா. அதாவது அண்ணிதான் கோவா கூட்டிட்டு போய் யாகம் வளர்த்து தான் ஈரோட்டுக்கு போனாரு. அந்த திரிஷாவோடு ஜெகதீஷ் பழனிசாமியோடு தனி விமானத்தில் கோவாவுக்கு போய் கேரளா பணிக்கர்கள், நம்பியுதிரிகள் அத்தனை பேரை வச்சு புதிய யாகம் வளர்த்தி அந்த 41 பேர் இறந்து போனதுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணி இல்ல 41 பேருடைய ஆவி அங்க வந்து ஈரோட்டுக்கு வந்துடும். ஈரோடு பெரியார் அங்க வந்துடும். அங்க வந்து விஜய் ஏதாவது ஒரு இடையூறு பண்ணிடும். இதை கடலூர் சந்திரசேகர் ஜோசியர் சொன்ன பிறகு நீங்க வேண்டாம், கோவால போய் யாகம் வளர்க்கலாம். யாரை கூட்டிட்டு போய் திரிஷா போய் ஸ்டார்ட் பண்ணிட்டே போய் கூட ஜெகதீஷ் போய் பெரிய யாகம் வளர்த்துட்டு தான் எங்க வந்தாரு. யாகத்துல விஜய் நெய் ஊத்தினாரா? நெய்யும் ஊத்திருப்பாரு, எல்லாம் ஊத்திருப்பாரு. அப்போ இதுதான் விஜயோட நிலைமை. மலேசியா கூட்டம்லாம் வெறும் சும்மா இதுதான், பலன் கொடுக்காது. ஆமா, ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.